ரொம்ப நாளாக நீங்கள் ஹேர் லாஸை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா உங்களோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அப்படின்னா நீங்கள் கரெக்டான வீடியோவை தான் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க. இந்த வீடியோவில் நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன, எப்படி நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறது இல்லாட்டி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் கவியரசன் ராஜ் ஹியர். ஐ ஆம் பேக் வித் another வீடியோ. உங்களுக்கு ஹேர் ஃபால் நடக்கிறதுக்கான ரீசனில் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபுட். இப்போ ஆக்சுவலாக நான் ஃபுட்டுன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுறது நான் எதை சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஹேர் ஃபாலில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் நம்ம விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை எந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லையும் ஒரு விட்டமின் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தில் மேஜரான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அது என்ன ஒரு விட்டமின் சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் B7, அதை பயோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோட்டினோட வேலை என்னன்னா நம்ம பாடியில் இருக்க கெரட்டின் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறதா. அப்படி கெரட்டின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் போது என்ன ஆகுனா உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்படி உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனாக மாறும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ஒரு விட்டமின் B7 அதாவது பயோட்டின் வந்து பர் டேக்கு வந்து உங்களுக்கு 30 மைக்ரோகிராம்ஸ் வந்து உங்கள் பாடிக்கு வந்து ரிக்வயர்டு வேல்யூ. இஃப் இன் கேஸ் நீங்கள் அந்த 30 மைக்ரோகிராம்ஸை கரெக்டாக உங்கள் பாடிக்கு ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஹேர் ஃபால் நடந்துட்டு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு விட்டமின் B7ஓட டெஃபிஷியன்சினால உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்குன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் விட்டமின் B7 அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் டெய்லி உங்களோட டயட்டில் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. இந்த விட்டமின் B7 அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக். நீங்கள் பெர் டேக்கு 3 எக்ஸ் எடுக்கிறது மூலிமா 30 மைக்ரோகிராம்ஸான டெய்லி ரிக்வயர்டு வேல்யூ உங்களால் மீட் பண்ண முடியும். அண்ட் சிக்கன் லிவர் வெறும் 50 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் லிவரில் உங்களுக்கு பெர் டேக்கு தேவையான 30 மைக்ரோகிராம்ஸ் ஆஃப் பயோட்டின் வந்து இருக்குது. தென் நட்ஸ் 50 கிராம்ஸ் ஆஃப் நட்ஸ்லேயும் உங்களுக்கு 30 மைக்ரோகிராம்ஸ் ஆஃப் பயோட்டின் வந்து இருக்குது. அண்ட் லென்டில்ஸ், அந்த லென்டில்ஸ்லேயும் குறிப்பாக சோய்பீன், நீங்கள் 100 கிராம்ஸ் ஆஃப் சோய்பீன் எடுத்துக்கிட்டீங்க அதில் வந்து 20 மைக்ரோகிராம்ஸ் ஆஃப் பயோட்டின் வந்து இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பனானாவில் இருக்குது, மஷ்ரூமில் இருக்குது, ப்ரக்கோலியில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஃபுட்ஸில் விட்டமின் B7 இருக்குது. பட் அந்த ஃபுட்ஸ்ல எல்லாம் பயோட்டினோட வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நான் லிஸ்ட் பண்ண ஃபுட்லேருந்து எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை உங்கள் டயட்டில் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க விட்டமின் B7ஓட டெஃபிஷியன்சியை வந்து உங்களால் க்யூர் பண்ணிட முடியும். அது மூலிமா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுனாலும் அது ஸ்டாப் ஆயிடும். அண்ட் அனதர் விட்டமின் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விட்டமின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் இ. விட்டமின் இ பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. EVN 400 அப்படிங்கிற விட்டமின் இ கேப்சூல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை உங்கள் ஸ்கேல்பில் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு இருக்க ஹேர் ஃபாலை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அந்த விட்டமின் இயை யூஸ் பண்ணி நம்மளோட ஹேர் ஃபாலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளோட ஹேரை வந்து எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் நான் ஒரு 1 minute வீடியோவாக நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் விட்டமின் இயை எப்படி ஹேர் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு வீடியோவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டை பற்றி பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான செகண்ட் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ஹேர் கேர் ரொட்டீன். நீங்கள் இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீனில் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹேர் கேர் ரொட்டீனுக்குள்ளே நீங்கள் வர்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கேல்ப் டைப்ஸை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகும். நீங்கள் ஏன் உங்களோட ஸ்கேல்ப் டைப்பை தெரிஞ்சுக்கணும்? லெட்ஸே உங்களுக்கு ஒரு ட்ரை ஸ்கேல்ப் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். அப்படி உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறது உங்களுக்கு இப்போ தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வீக்லி ஒரு 4 times கிட்ட உங்கள் ஸ்கேல்ப்புக்கு வந்து ஷாம்பு அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து வாஷ் பண்ணுறீங்க. அப்படி உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப் இருக்குதுங்கிற விஷயத்தில் கான்ஷியஸாக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹேர் ஆயிலும் ப்ராப்பராக அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க. உங்களோட ஸ்கேல்ப் வந்து ஆல்ரெடி ட்ரையாக இருக்கும். நீங்கள் வீக்லி 4 times கிட்ட நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்கள் ஸ்கேல்ப் வந்து இன்னும் ட்ரை ஆகும். ஸோ அப்படி இன்னும் எக்ஸ்ட்ராவாக ட்ரை ஆகிட்டே இருக்கும்போது ஒரு சர்டைன் டைமுக்கு மேலே என்ன ஆகுனா அந்த ட்ரைனஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷனாக மாறும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் என்ன ஆகுனா அது ஒரு ஃபங்கஸாக மாறி அந்த ஃபங்கஸ் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃபாக மாறுறதுக்கோ இல்லை உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலாக ஏற்படுத்துறதுக்கோ நிறையா சான்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப் தான் இருக்குங்கிறதுல நீங்கள் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வீக்லி 2 timesக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக ஷாம்பு அப்ளை பண்ண மாட்டீங்க. அப்படி இருக்கப்ப நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஸ்கேல்பில் ட்ரைனஸை நீங்கள் ஏற்படுத்தலை. அண்ட் ஆல்சோ ஹேர் ஆயிலிங் பொறுத்த வரைக்கும் வீக்லி 3 times ஆகுது நீங்கள் கண்டிப்பாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க. அப்படி இருக்கப்போ உங்கள் ஸ்கேல்ப்புக்கு தேவையான நரிஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்களுக்கு இருக்க ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கான ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் ஆகும். ஸோ இதனால தான் நான் சொல்ல வரேன், உங்களோட ஸ்கேல்ப் டைப்பை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கேல்ப் டைப்பை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்குன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஒரு 1 minute ஷார்ட் வீடியோவாக நம்மளோட
ஸ்கேல்ப் டைப் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி உங்களோட ஸ்கேல்ப் டைப்பை நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ உங்களோட ஸ்கேல்ப் டைப்பை அந்த ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்கேல்ப் டைப்புக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆயிலி ஸ்கேல்ப். உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து செபீஷியஸ் கிளாண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த செபீஷியஸ் கிளாண்ட்லேருந்து சீபம் ஆயில் வந்து நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து எல்லா ஸ்கேல்ப்லேயும் நடக்கிற விஷயம். ஆனால் ஆயிலி ஸ்கேல்ப்பில் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவாக வந்து சீபம் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி எக்ஸசிவாக ப்ரொடியூஸ் ஆகிற சீபம் ஆயில் வந்து உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து அப்படியே தங்கி அது வந்து ஆயிலி ஸ்கேல்ப்பாக மாறுது. ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குன்னா உங்கள் ஆயிலி ஸ்கேல்ப்புக்கான ஹேர் கேர் ரொட்டீனை எப்படி கொண்டு போகிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஹேர் ஆயிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கேல்ப் வந்து ஆல்ரெடி ஆயிலியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் எந்த ஒரு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்க போகிறதில்ல. ஆல்ரெடி உங்கள் ஸ்கேல்ப்பில் சீபம் ஆயில் வந்து எக்ஸசிவாக இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படி இருக்கப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற ஹேர் ஆயிலை ஆல்ரெடி உங்கள் ஸ்கேல்ப்பில் இருக்க சீபம் ஆயில் வந்து எந்த ஒரு உங்கள் ஸ்கேல்ப்புக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டோ இல்லை மாய்ஸ்சரோ எதையும் வந்து தரவிடாமல் பார்த்துக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ஆயிலி ஸ்கேல்ப்பில் நீங்கள் ஹேர் ஆயிலை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ உங்களுக்கு இருக்க கண்டிஷனை விட இன்னும் ஒஸ்ட்டாக தான் மாறும். உங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் எந்த ஒரு விதத்துலையும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குன்னா நீங்கள் வீக்லி 3 to 4 டைம்ஸ் கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணி உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து வாஷ் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்கள் ஸ்கேல்ப்பில் இருக்க சீபம் ஆயிலை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஷாம்பு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறது மூலிமா தான் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஷாம்புவே அப்ளை பண்ணாமல் உங்கள் ஸ்கேல்ப்பை நீங்கள் வாஷ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் இருக்க சீபம் ஆயில் வந்து அங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக மாறி ஸோ அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குன்னா வீக்லி 3 to 4 டைம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிஷனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்கேல்ப் வந்து ஆயிலின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் கண்டிஷனர் அப்ளை பண்ணுறது மூலிமா தான் உங்கள் ஹேருக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை உங்களால் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எப்போலாம் உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கோங்க. எதர் அது நேச்சுரல் டைப் ஆஃப் கண்டிஷனராக கூட இருக்கலாம், இல்லை கெமிக்கல் பேஸ்டாக கூட இருக்கலாம். பட் கண்டிஷனரை மிஸ் அவுட் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை ஸ்கேல்ப். இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப் இருக்குன்னா ஆல்ரெடி உங்கள் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப ஸோ நீங்கள் ஷாம்பு பொறுத்த வரைக்கும் வீக்லி 2 டைம்ஸுக்கு மேலே நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணுறது அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ வீக்லி 2 டைம்ஸ்க்கு மேலே ஷாம்பு அப்ளை பண்ணாதீங்க. ஹேர் ஆயிலிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியே ஆகணும். உங்கள் ஸ்கேல்ப் ஆல்ரெடி ட்ரையாக இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பேலன்ஸ்டு லெவலாக கொண்டு வரதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது மூலிமா தான் உங்கள் ஸ்கேல்ப்புக்கான மாய்ஸ்சரை வந்து உங்களால் கொடுக்க முடியும். கண்டிஷனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணும்போது மறக்காமல் கண்டிஷனர் அப்ளை பண்ணிடுங்க. ட்ரை ஸ்கேல்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கெமிக்கல் பேஸ்டு கண்டிஷனர் போகிறது உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டை தரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நேச்சுரல் டைப் ஆஃப் கண்டிஷனர் வந்து உங்கள் ஹேருக்கு தேவையான கண்டிஷனிங்கை அவ்வளோக்கா கொடுக்காது. ஸோ அதை நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கல் பேஸ்டு கண்டிஷனர் போகிறது பெட்டராக இருக்கும். நார்மல் ஸ்கேல்ப். இப்போ உங்களுக்கு நார்மல் ஸ்கேல்ப் இருக்குன்னா உங்களுக்கான ஹேர் கேர் ருட்டீனை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது. உங்களுக்கு நார்மல் ஸ்கேல்ப் இருக்கப்ப நீங்கள் வீக்லி 2 to 3 டைம்ஸ் கிட்ட நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் ஆயிலிங் அப்படிதான் வீக்லி 2 டைம்ஸ் கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். மோஸ்ட்லி நார்மல் ஸ்கேல்ப் இருக்கவங்களுக்கு ஹேர் ஃபாலோ இல்லை டேண்ட்ரஃபோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ உங்களோட நார்மல் ஸ்கேல்ப்புக்கான ரொட்டீன் வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ இதை வச்சு உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனை உங்களால் கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணிட முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான தேர்ட் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலாக ஃபுட்னாலேயோ நீங்கள் ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாதனாலேயோ உங்களுக்கு ஹேர் ஃபால் நடக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போதும் உங்களுக்கான ஹேர் ஃபால் வந்து நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன அந்த ஒரு 3 ரீசன்ஸ், அதாவது ஃபுட் ஆகட்டும், இல்லை உங்களோட ஹேர் கேர் ரொட்டீன் ஆகட்டும், இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், இது மூணுலேயே நீங்கள் கான்சியஸாக இருக்கிறது மூலியமாகவே உங்களுக்கு நடக்கிற 90% ஆஃப் ஹேர் ஃபாலை உங்களால் ப்ரிவென்ட் பண்ணிட முடியும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஹேர் க்ரோத்தையும் உங்களால் ப்ரொமோட் பண்ணிட முடியும். பட் அந்த ரிமைனிங் 10%, அதாவது 4th ரீசன், ஜெனட்டிக்ஸ். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் நம்ம கையில் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம நினச்சாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஒரு 3 விஷயத்துல நீங்கள் கான்சியஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அதை கண்டிப்பாக உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது, பட் ஸ்லோ டவுன் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் ரொம்ப கான்சியஸாக இருங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ்னால ஹேர் ஃபால் ஆகுதுன்னா இந்த ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களோட ஹேர் ஃபாலை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு நடக்கிற ஹேர் ஃபாலை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறதுல நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Kaviarasan Raj.